இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். பண்டிகையின் கடைசி நாள், அது கூடார பண்டிகை. 7ஆம் மாதத்தில் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கூடார பண்டிகையை கொண்டாடுவார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்தை கடந்து வந்த சரித்திரத்தை நினைவு கூறும் பண்டிகையாக அவர்கள் 7 நாட்கள் கூடாரங்களில் பனை ஓலை, தென்னங்கீற்று மற்றும் பழ மரங்களின் இலைகளை கொண்டு கூடாரமிட்டு தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து எருசலேமில் 20 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாக கூடாரம் போட்டு கர்த்தரின் செய்கைகளை நினைவு கூர்ந்து தினமும் பலி செலுத்தி சங்கீதம் 113 முதல் 118 வரை வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். சீலோவாம் குளத்திலிருந்து ஒரு பொன் பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து பலிபீடத்தை சுற்றி வந்து பலிபீடத்தின் மேல் தண்ணீரை ஊற்றுவார்கள். 7ஆம் நாளான கடைசி நாளிலே பலிபீடத்தை 7 முறை சுற்றி வருவார்கள். 7 முறை அவர்கள் சுற்றி வருவது எரிகோவின் மதிலை, பட்டணத்தை அவர்கள் 7 முறை சுற்றி வந்ததை நினைவு கூறும்படியாகவும், தண்ணீரை பலிபீடத்தின் மேல் ஊற்றுவது வனாந்தரத்தில் தேவன் அவர்களுக்கு கண்மலை பிளந்து தண்ணீர் கொடுத்ததை நினைவு கூறும்படிக்காகவும் அப்படி செய்து வருகிற அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று ஜனங்களின் காதுகளில் அவர் சத்தம் தொனிக்கும்படி ஜனங்கள் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், நெடுநாளாய் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மேசியா தான் என்றும், பரிசுத்த ஆவியை அருளப் போகிறவர் தானே என்றும் மக்களுக்கு அறிவிக்கும்படிக்காக சத்தமிட்டு சொன்னார். யோவான் 7வது அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணும்போது சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பிறவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்றார். தானே மேசியா என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி அநேக முறை அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டியும் கூட ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. இன்றைய நாட்களிலும் அநேகருக்கு சத்தியத்தை நாம் அறிவித்தும் கூட அவரே நம்மை ரட்சிக்க வந்த மேசியா, அவர் ஒருவரே நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும், பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்ல முடியும் என்று அறிந்தும் அறியாதவர்களாக, கேட்டும் உணராதவர்களாக இருக்கிறார்கள். தேவனை அறிந்த மக்கள் கூட நிர்விசாரத்தோடு தேவனை தேடாதபடி அவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் இருக்கிறார்கள். நாம் அப்படி இராதபடி காலத்தின் கடிகாரத்தை அறிந்து உணர்ந்தவர்களாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அன்றைய நாட்களிலே ஜனங்கள் மேசியாவை அறிந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது போல இந்த நாட்களிலும் ஜனங்கள் அப்படி இராதபடி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இஸ்ரவேல் தேசத்தாரும் இந்த கடைசி காலங்களிலே மேசியாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.